அனைவருக்கும் வணக்கம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு உங்களை விட்டு விலகியது சனி என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான செவ்வாய் சனி பகவானை விட்டு விலகி ருணரோக சத்ருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. ராசியின் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலம் பெறும் இந்த வேலை என்பது அமோகமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கும் அற்புதமான தருணமாக உறுதியாகவே அமைய போகிறது. 6 மற்றும் ஜென்ம ராசியின் அதிபதியான செவ்வாய் இந்த வேளையில் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று அமரும் இந்த தருணம் என்பது மிக பெரிய அளவிலான 3 விஷயங்கள் நடைபெற போகிறது. யார் முட்டுக்கட்டையிட்டாலும் அது உறுதியாக நடந்தே தீருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. எனவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நினைப்பதை விட யோகம் நிறைந்த ஒரு வேலையாக அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். பொதுவாக செவ்வாயை பொறுத்தவரைக்கும் நவ கிரகங்களிலேயே வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக பார்க்கப்படுகிறாருங்க. செவ்வாயின் ஆதிக்கம் இருந்தால் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் வீரம் என்பது நிறைவாக கிடைக்கும். அதே சமயம் பொசுக்கு என கோபம் வருகிறது என்று சொல்வார்கள். அப்படி கோபம் வருகிறது என்றால் செவ்வாயின் ஆதிக்கம் நிறைந்திருக்கும் ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. சில நேரங்களில் அதிரடியாகவும் தடாலடியாகவும் சில பணிகளை செய்தாலும் கூட அவை வெற்றி நிறைந்தவையாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது. இந்த வேளையில் மே 5ஆம் தேதிக்கு பிறகு மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெறுகிறாருங்க செவ்வாய். எனவே மிகப்பெரிய 3 விஷயம் நடக்க போகிறது. யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் மிக அதிரடியான மாற்றத்தை செவ்வாய் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் செவ்வாயின் ஆளுமையில்தான் மிக பெரிய அளவில் சுப நிகழ்வுகள் கைகூடுவதாக இருந்தாலும் நிச்சயமாக திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள் நடைபெற வேண்டும் என்றால் செவ்வாயின் பங்களிப்பு இல்லாமல் அது சாத்தியமற்ற ஒன்று என்று சொல்லிவிட முடியும். அப்படிப்பட்ட செவ்வாய் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் உறுதியாகவே திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்களை நிறைவாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. கவலைகள் அனைத்தும் முழுமையாக நீங்கி சுப நிகழ்வுகளை உறுதியாகவே ஆட்சி பலம் பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பு நிறைவாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே ஆட்சி பலம் பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் அடுத்தடுத்து சுப நிகழ்வுகளை நிச்சயம் நிறைவாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு முதல் விஷயமாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. அது மட்டுமல்லாது இரண்டாவது விஷயமாக பார்க்கப்படுவது பூமிக்காரகன் என்று அழைக்கப்படுகிறாருங்க. பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெறுவதால் உறுதியாகவே உங்களுடைய பெயரில் ஒரு குண்டுமணி அளவாவது சொத்துக்களை பதிவு செய்யவோ அல்லது சொத்துக்கள் வாங்கக்கூடிய அசையும் அசையா சொத்துக்கள் உங்களுடைய பெயரில் வாங்கக்கூடிய விஷயம் நிச்சயமாக நடைபெற போகிறது. இது இரண்டாவது மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் இந்த வேளையில் பல பெயர்களில் அழைக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவதால் 2 முக்கியமான விஷயங்கள் நடைபெறக்கூடிய வேளையில் மூன்றாவது மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுவது பொதுவாகவே செவ்வாயை பார்த்தவரை பூமிக்காரகன் சகோதரக்காரகன் உத்வேகக்காரகன் என்று அழைக்கப்படுகிறாருங்க. அவர் இந்த வேளையில் உத்வேகம் நிறைந்த ஆற்றலை கொடுப்பதோடு மட்டுமல்லாது உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மனக்கசப்பு நீங்கும். குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. அதிலும் குறிப்பாக சனி பகவானை விட்டு விலகுகிறாருங்க. செவ்வாய் சனி சேர்க்கை என்பது நிச்சயம் சாதகமற்ற ஒரு அமைப்பு. அப்படிப்பட்ட சூழலில் இருந்து சனி பகவானை விட்டு விலகும் இந்த தருணம் என்பது மூன்றாவது மிக முக்கியமான நிகழ்வாக பார்க்கக்கூடிய விஷயம். உங்களை பிடித்த சனி விலகியது என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த ஏதோ ஒரு நிகழ்வில் மிக பெரிய அளவிலான மாற்றம் உறுதியாகவே கிடைக்க போகிறது. அது நபராக இருக்கலாம் அல்லது செயலாக இருக்கலாம் அல்லது விஷயமாக இருக்கலாம், எதிர்பார்ப்பாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் உங்களை பிடித்த சனி விலகியது என்று சொல்லக்கூடிய வகையில் செவ்வாயை விட்டு சனி பகவான் விலகுகிறாருங்க. சனியை விட்டு செவ்வாய் விலகுவது ஆட்சி பலம் பெறுவது இரண்டுமே அற்புதமான அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. நவ கிரகங்களிலேயே மிக வலுவாக செவ்வாயின் அமைப்பை ஏன் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக செவ்வாய் நவ கிரகங்களிலேயே குரு சனி ஆகிய 2 கிரகங்களுக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை பெற்ற ஒரே கிரகம் என்று சொன்னால் அது நிச்சயமாக செவ்வாய் என்று திட்டவட்டமாக சொல்லிவிட முடியும். ஏனென்றால் செவ்வாய் மிக
மிகவும் வலுவாக தனது பார்வையை 4, 7, 8 ஆகிய இடங்களில் பதிக்கிறாருங்க. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல வாய்ப்புகளை அபரிவிதமாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் செவ்வாயின் சிறப்பு பார்வை அமைய போகிறது. அதிலும் ஆட்சி பலம் பெற்று அவர் பல இடங்களை இந்த தருணத்தில் பார்ப்பதால் பல வகையிலான நல்ல மாற்றங்களை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. அதனவேதான் மே மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு மிக வலுவாக ஆட்சி பலம் பெறும் செவ்வாயின் அமைப்பால் 3 மிக முக்கியமான விஷயங்கள் நடைபெறுவதோடு மட்டுமல்லாது உறுதியாகவே பல சிரமங்களும் தடைகளும் உங்களுடைய வாழ்வில் இருந்து விலகக்கூடிய சந்தர்ப்பம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது மிக முக்கியமாக பார்க்கக்கூடியது உங்களை பிடித்த சனி விலகியது என்று சொல்லக்கூடிய வகையில் செவ்வாய் சனியை விட்டு விலகுவது சிறப்பு வாய்ந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. வெளியில் சொல்ல முடியாத பல நெருக்கடிகளை சந்தித்து வந்த சூழலில் அதற்கு சிறப்பான தீர்வு நிச்சயமாக கிடைக்க போகிறது. எனவே மிக பெரிய அளவிலான மாற்றம் உறுதியாகவே இந்த வேளையில் அமைய போகிறது என்பதை செவ்வாயின் அமைப்பு திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறது. சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் நினைப்பதை விட சிறப்பான வாய்ப்புகள் கனகச்சிதமாக இந்த தருணத்தில் நிச்சயமாக கைகூடி வரும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்ப்பதோடு மட்டுமல்லாது ஒரு பொற்காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் யோகமான வாய்ப்புகளை இந்த தருணம் ஏற்படுத்தி கொடுக்கிறது. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். அது மட்டுமல்லாது கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதோடு மிக முக்கியமான பொறுப்புகள் உங்களை தேடி வரும். வெற்றி நடை போடக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் கிடைப்பதோடு எதிர்பார்த்த லாபம், ஊதிய உயர்வு, பதவி உயர்வு போன்றவை இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான நெருக்கடிகள் விலகக்கூடிய வகையில் அடுத்தடுத்து சிறப்பான வாய்ப்புகள் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் ராசியின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பால் மிக வலுவாக கிடைக்க போகிறது. எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல யோகம் நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. எதிர்பார்ப்பதை விட பல பணிகளை விரைவாகவும் துரிதமாகவும் வெற்றிகரமாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்கிறது. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் உங்களை தேடி வரும். எதிர்பார்க்கக்கூடிய உயர் பொறுப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் கனகச்சிதமாக அமைவதோடு மட்டுமல்லாது பல சிக்கல்களை முழுமையாக தகர்த்தறிவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பெரும்பாலான நெருக்கடிகளை தவிர்ப்பதோடு சிறப்பான முன்னேற்றத்தை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. குறிப்பாக இந்த வேளையில் கலைத்துறை சார்ந்த பணிகளில் உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் உண்டு. கௌரவம் அதிகரிப்பதோடு விருதுகளை பெறக்கூடிய சிறப்பான வாய்ப்பு நிச்சயம் இந்த வேளையில் கிடைக்க இருக்கிறது. தவறவிடாமல் விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது விருச்சிக ராசிக்கார பெண்மணிகளுக்கு செய்யும் கூடிய வேலையிலும் குடும்பத்திலும் நல்ல முன்னேற்றம் உண்டு. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மனநிறைவும் மகிழ்ச்சியும் கிடைக்க போகிறது. நல்ல செய்தி. இல்லம் தேடி வரக்கூடிய சந்தர்ப்பமும் வருமானம் உயரக்கூடிய நல்ல வாய்ப்பும் அற்புதமாக கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வேளையில் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வரும். தவறவிடாமல் இந்த தருணத்தை விருச்சிக ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இரட்டிப்பு நன்மை உண்டு. செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வழிபாடு செய்வதால் சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயம் அமையும்.